யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்யறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது. ஏன்னா நமது அரசு வந்ததுல இருந்து பார்த்திருக்கீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்கில் 86 விழுக்காட்டுக்கு மேல 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பத்தி 2,39,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளிவிட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த அரசு தான். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீண் பழியை சுமத்தாம இருந்தா அதுவே போதும். மாண்புமிகு நீதிமன்றமே எதிர்க்கட்சி வழக்கறிஞரை பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்படுறீங்கன்னு கேட்டுதான் நான் இங்க நினைவுபடுத்துறேன். நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பேருதவியாக இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மாநிலமாக திகழுது. இந்த அரசு அமைந்ததிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம். இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 மாநகரங்கள்ல நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு. பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. 10 லட்சத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்கள்ல திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய 5 நகரங்களும் முதல் தரவரிசையில பாதுகாப்பான நகரங்களாக இருக்கு. சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டுமில்லாம எந்த பாலியல் வன்கொடுமை புகாரிலையும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்லை, விலகி நிற்கிறதும் இல்லை. மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசிய அந்த உரையினை பார்த்தோம். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம். பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறக்கூடாது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு உங்களிடம் ஆதாரம் இருந்தால் நீங்களே கொடுக்கலாம் என்று அதிமுகவினரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர். எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்துல? எப்போது இது நீதிமன்றத்துக்கு போனதோ, நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை எடுத்து இடைக்கால நிவாரணம் கொடுத்து இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதோ, அப்போது இது பொதுவெளி விவாதத்துக்கு வரவே கூடாது, சட்டமன்ற விவாதத்துக்கும் வரக்கூடாது. காரணம் என்னவென்றால் மேட்டர் சப்ஜுடிஸ், நீதிமன்ற விசாரணையிலே இருக்கிற ஒரு சம்பவம். அப்படி என்றால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாக நினைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மன சிக்கலைத்தான் உருவாக்குகிறார்கள். தீராத மன சங்கடம் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும். எதிர்காலத்துல இதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுப்பதற்கே தயங்குவார்கள். அதே மாதிரி ஆளுங்கட்சி பழைய பொள்ளாச்சி சம்பவத்தை நினைவுபடுத்தி பேசுவதுமே தவறு. காரணம், அது ஏற்கனவே ஒரு விசாரணை முடிந்து நீதிமன்றத்திலே ஆரம்பகட்ட தண்டனைகள் எல்லாம் முடிந்த விஷயம். எனவே மீண்டும் மீண்டும் பாலியல் விவகாரம் மக்களுக்கு அது கேட்பதற்கு ஏதோ ஒரு வகையிலே சுவையாக இருக்கும் என்று தவறாக நினைக்கிறார்கள். உண்மையிலேயே கிராமங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சாதாரண கிராமம், எங்க கிராமமே எடுத்துக்கிட்டா 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, 9வது வகுப்பு, அவ்வளவுதான். 10வது வகுப்போட முடிஞ்சதுங்க அரசு பள்ளிக்கூடம். முன்பெல்லாம்
பெண்களை பெண் குழந்தைகளை கொண்டு வந்து விடுறதுக்கோ இல்லைன்னா கூட்டிட்டு போறதுக்கோ பெற்றோர்கள் வர மாட்டாங்க. ஏன்னா சின்ன கிராமம், சுத்தி ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இப்போ இதை மிகைப்படுத்தி பேசுவதால் பயந்த பெற்றோர்கள் கிராமங்கள்ல தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடங்களிலிருந்து அழைத்து வருவதற்கு இப்போது வருவதை தொடர்ந்து பார்க்கிறோம். இது ஏனென்றால் குடும்பங்களில் ஏற்படுத்தக்கூடிய உளவியல் சிக்கல். அண்ணா பல்கலையில் நடந்த விவகாரம் என்பது சாதாரண கிராமத்துல இப்படி எதிரொலிக்குது. இதை தவிர்க்க வேண்டும், அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும். ஆனால் அரசியல் ஈரோடு இடைத்தேர்தல் இப்படியான காரணங்களுக்காக இதை மீண்டும் மீண்டும் பூதாகரப்படுத்துகிறார். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் எதிர்க்கட்சியை வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முக்கியத்துவம் குற்றம் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இதை அடுத்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு. பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாம ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகரால் தான் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறது கேட்டுதான் அதுக்கும் விளக்கு கேட்போம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அவங்க விளக்க சொல்லட்டு பேச பிடிச்சிடுறேன். உட்காருங்க, விளக்க சொல்றோம். நீங்க சிஎம், நீங்க உட்காருங்க. சிஎம் பதில் சொல்லி முடிக்கட்டு. நான் உட்காருங்க, உட்காருங்க, நீ உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உங்களால தாங்க முடியல, அது நான் என்ன செய்ய முடியும்? சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக